எனக்கு ஓட்டு போடல, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் மூச்சு இருக்கு, முச்சந்தியில் கத்திட்டு செத்து போவேன். ஆனால் நிம்மதியாக சாவேன். ஏன்? நான் அடிமை என்பதை உணர்ந்துட்டேன். அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்றார். அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நீனும் இது என்னத்தையும் பண்ணி பார்க்குற. கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் கூடி பேசி ஒரு ஓட்டு கூட போடல. நோ ப்ராப்ளம் மட்டால், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்துக்கெல்லாம் போட வேணாம், எச் ராஜாவுக்கு போடு, எங்கே போடு. நான் உங்களை முடிவு எடுத்துட்டேன் ராஜா, தெருவா வந்து ஓட்டு கேட்குறதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம். ஒரு இடத்துல நின்று பேசுவோம். நீ தேடு, அந்த கோயிலுக்கு போனால் நல்ல வரம் கிடைக்கும்னு போய் தேடி போய் கும்பிடுற. சாமி வீட்டுக்கு வருது, நீ தானே போறீல்ல? ஒரு ஜவுளி கடைக்கு போனால் உடனே ஒரு வேட்டி சேலை வாங்குறியா? 100 சேலை எடுத்து போடுற, அதில் ஒரு சேலை, 100 வேட்டி, அதில் ஒரு வேட்டி, 100 சட்டை துணி, அதில் ஒரு சட்டை எடுக்கிறது. மேலே போடுற சட்டை சேலைக்கு இவ்வளவு தேர்வு செய்கிற நீ, உன்னை ஆளுகிற தலைவனை நீ தேர்வு செய்ய மாட்டா? இந்த கடையில் போனால் சாப்பாடு நல்லா இருக்கும் தெரியுதுல்ல, வக்கனையா போய் சாப்பிட போற தேடுறீல? அதுபோல தேடு. உனக்கான தலைவனை தேர்வு செய்கிற ஆற்றல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீ வாழுவ.